வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன். உமக்குள்ளே வளர்கிறேன். ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே வேர் கொண்டு வளரும் மரம் நானே. ஜீவ தண்ணீரா உமக்குள்ளே வேர் கொண்டு வளரும் மரம் நானே. படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் வீடாவே. படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் வீடாவே. உம்மில் நான் வாழ்கிறேன். உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன். உமக்குள்ளே வளர்கிறேன். அடித்தளம் ரட்சக இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான். அடித்தளம் ரட்சக இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான். பெருங்காற்று அசைப்பதில்லை, பெருமழையோ பிரிப்பதில்லை. பெருங்காற்று அசைப்பதில்லை, பெருமழையோ பிரிப்பதில்லை. உம்மில் நான் வாழ்கிறேன். உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன். உமக்குள்ளே வளர்கிறேன். இயேசுவே எனது தலையாணி, நானோ உமது உடலானே. இயேசுவே நானோ உமது உடலானே. உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம்மில் நான் வாழ்கிறேன். உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன். உமக்குள்ளே வளர்கிறேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன். கொடியாய் படர்ந்து கனித்த செடியான உம்மோடு இணைந்து விட்டேன். கொடியாய் படர்ந்து கனி தருவேன். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். உம்மில் நான் வாழ்கிறேன்.
உமக்குள்ளே வளர்கிறேன். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தந்தையை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள அடிமைகளாகி எங்களுக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். பாடல் துதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதி. வசனம் பேசுகிற தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும் பிள்ளைகளுக்கு தேவையான மன்னாவை பரலோகத்திலிருந்து அடியான் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவீரார். இந்த ஆராதனை உம்முடைய கரத்திலே சமர்ப்பித்து எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லவரே உம் நிலையில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிலையில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே, அடைக்கலமே, கோட்டை, நம்பிக்கை, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரநீரே, கேடகமானீரே, காக்கும் மரநீரே, கேடகமானீரே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிலையில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே, உன்னதரே உம் பாதுகாப்பில், சர்வ வல்லவரே உம் நிலையில் தான் தங்கியுள்ளேன். படைத்தவரே புகலிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். படைத்தவரே புகலிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். ஓ, உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். வலியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல்
சிங்கத்தையே, நடப்பேன் சர்ப்பத்தின் மேல், மிதிப்பேன் சிங்கத்தையே, நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே, உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே, சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறேன். உம் சமூகம் நிரந்தர நீரோடை, சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறேன். உம் சமூகம் நிரந்தர நீரோடை, நிமிரச் செய்தீரே, நிரந்தரமானீரே, தலை நிமிரச் செய்தீரே, நிரந்தரமானீரே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே, உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். ஆமென். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே, உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவார். நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவார். நன்றி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். நன்றி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். உன் மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார். உன் மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார். உனது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். உனது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். நிறைவேற்றி முடித்திடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். உனக்கு வரும் வெற்றியை கண்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போ.
உனக்கு வரும் வெற்றியை கண்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம். நம் தேவன் நாமத்திலே வெற்றி கொடி நாட்டிடுவோம். நம் தேவன் நாமத்திலே வெற்றி கொடி நாட்டிடுவோம். வெற்றி கொடி நாட்டிடுவோம். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். தினமும் உதவிடுவார். தினமும் உதவிடுவார். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக கொரோனா வியாதியிலிருந்து தேவன் இந்த உலகத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கும்படியாக பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கட்டளையிடும்படியாக என்னுடைய மனைவி அவர்கள் ஜெபிப்பார். இந்த நாளுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தபடினா நமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை நாங்கள் சபையாய் ஒன்று கூடி ஆராதிக்கும்படியாய் அப்பா நீங்கள் கொடுத்ததான சுகபலன் ஆரோக்கியத்துக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய சட்டைகளின் மறைவில் நீங்கள் எங்களை வைத்துக்கொண்டு எங்களை ஆதரித்து வந்த தயவுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். சமூகத்தில் வருகிறோம். இயேசுராஜா, பரலோகத்தின் தேவன் ஆண்டவர் இரக்க செய்வீராக. நீங்க இரக்க செய்படியாய்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்பா, நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருப்பாங்கண்ணா இயேசுராஜா, அவங்களை நீங்க பாதுகாத்து தாவை சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டு இருக்கிறதான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய தேசத்தின் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுராஜா, இயேசுராஜா, மரணத்தின் செய்திகளை நாங்கள் கேளாதபடி இயேசுராஜா பெரிய விடுதலை நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, வானத்திலே சிங்காசனம் வீச்சிருக்கிற தெய்வம் எங்களுக்காக மனமிறங்கி கரம் நீட்டி அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு அற்புதம் அந்த நாளில செய்யுங்க ஆண்டவரே. இந்த வியாதியின் கொடூரங்கள் மாறி போகத்தக்கதாக ஜனத்தின் மத்தியில ஒரு மீட்பை நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகும் ஆண்டவரே. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவரீர் வரத்திலிருந்து அப்பா ஒரு பெரிய மீட்பை அனுப்பும்படி ஜெபிக்கிறப்பா. உம்முடைய நாம மகிமைப்படும்படியா எழுப்புதலை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஜனம் மீட்படையும்படி எழுப்புதலை கொண்டு வாங்க. உம்முடைய ஜனம் பரிசுத்தப்படும்படி மீட்பை கொண்டு வாங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீரே உம்முடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. குணமாக்குகிற உம்முடைய வார்த்தை, ஆறுதல் அடை செய்கிற உம்முடைய வார்த்தை, பொருந்துகிற தேவனுடைய வார்த்தை சீல் பொருந்த பண்ண பொருட்டு பரிசுத்தத்துக்கு நேராக எங்களை நீங்க ஆயத்தப்படுத்த பண்ண பொருட்டு உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக எங்களுடைய ஆத்மா காத்திருக்கிறது. உம்முடைய அடியான கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுவீராக. அப்பா, இருபுறம் கருக்கொள்ளப்பட்ட உம்முடைய வசனம் அப்பா எங்களை சீல் பொருந்த பண்ணட்டும் ஐயா. பெரிய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. உம்முடைய வழிகளில் நடக்கும்படி ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்துல கொடுத்து தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த சிறிது காலத்திற்கு இந்த கொரோனா காலகட்டங்கள் முடிவடைகிற காலம் வரைக்கும் திருமண நிகழ்ச்சிகள், விசேஷித்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்ய வேண்டாம் என்று சபையாருக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன்.
ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் தேவன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனி நிமித்தமாய் ஒடுக்கப்பட்டார்கள் எகிப்து தேசத்திலே. அவர்களின் ஜீவனும் கசப்பாகும்படி பார்வோன் அவர்களை கடுமையாக வேலை வாங்கினான். இஸ்ரவேல் ஜனங்கள் மகா பெரும் வேதனையை சந்தித்தார்கள். இக்காலகட்டத்தில் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்ட போது தேவன் அவர்களுடைய கெஞ்சுதலை கேட்டார். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டார். அவர்களுடைய உபத்திரவத்தை கண்டார். நம்முடைய தேவன் நம்முடைய பெருமூச்சை கேட்கிறவர், நம்முடைய சிக்கல்களை கவனிக்கிறவர். நாம் படுகிற துன்பங்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதிலே 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, 2ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 22 நினைக்கிறேன், 22வது அதிகாரம் 14வது வசனம். அவனோட கூட இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாக 10 பிரபுக்களையும் அனுப்பினார்கள். இல்ல, எகிப்து தேசத்திலே சேவித்த தேவர்களை நீங்கள் அகற்றி விடும்படி யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆணை பிறப்பிக்கிறார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் எகிப்து தேசத்தில் சேவித்த தேவர்களை அகற்றி விடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? எகிப்து தேசத்திலே வேறே தேவர்களை ஆராதனை செய்திருக்கிறார்கள். வேறே தேவர்கள் விக்கிரக ஆராதனை செய்திருக்கிறார்கள். மோசேக்கு தேவன் கொடுத்த 10 கட்டளைகளில் ஒன்று, விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக. விக்கிரக ஆராதனை தேவன் அருவருக்கிற காரியமாய் இருக்கிறது. தேவனை தவிர நாம் ஒருவரையும் தொழுது கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் தொழுது கொள்ள பாத்திரர் இயேசு தெய்வம் ஒருவர் மட்டுமே. பணிந்து கொள்ள பாத்திரர்
இயேசு தெய்வம் ஒருவர் மட்டுமே. இயேசு 40 நாள் உபவாசத்தை முடித்தார். உயர்ந்த மலைக்கு இயேசுவை சாத்தான் அழைத்து கொண்டு போய் இந்த உலகம் முழுவதும் இயேசுவுக்கு காண்பித்தான். இந்த உலகம் முழுவதும் உனக்கு தருகிறேன், ஒரு நிமிடம் இங்கே யாருமே இல்லை, என் பாதத்தில் மாத்திரம் விழுந்து எழுந்து விடு, பணிந்து கொள். தேவன் ஒருவரை மட்டும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே என்று சாத்தானை இயேசு கடிந்து கொண்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன? அவர்கள் வேறே தெய்வங்களை ஆராதனை செய்தார்கள். உதாரணத்திற்கு எசேக்கியேல் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நேராய் நாம் கடந்து வருவோமேயானால் 20வது அதிகாரத்தை நாம் புரட்டி பார்ப்போம். 20வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே, நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே, யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு, யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு, எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி, எகிப்து தேசத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். பாத்தீங்களா? எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தன்னை தெரியப்படுத்தி, நான் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். 6வது வசனம், நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும், நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும், அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும், நான் பார்த்து வைத்ததும், பாலும் தேனும் ஓடுகிறதும், பாலும் தேனும் ஓடுகிறதும், எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே, எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு, கொண்டு வந்து விடுவேன் என்று அந்நாளிலே ஆணையிட்டேன். பாத்தீங்களா? கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு, எகிப்து தேசத்திலே என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தன்னை தெரியப்படுத்தி, நான் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். நான் அவர்களை எகிப்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக கர்த்தர் பார்த்து வைத்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அந்நாளில் ஆணையிட்டு. 7வது வசனம், உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு, உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு, எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. பாத்தீங்களா? எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடு சொன்னேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நான் அவர்களோடு சொன்னேன். கர்த்தர் என்ன சொன்னாரு? எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. இப்ப கர்த்தர் பார்த்திருக்கார். என்ன பார்த்திருக்காரு? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே நரகலான விக்கிரகங்களால் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், அந்நிய தெய்வங்களை வணங்கி இருக்கிறார்கள்.
கர்த்தர் ஒருவரே தெய்வம். வேறே கர்த்தரை அன்றி வேறே ஒருவரும் தெய்வம் இல்லை. One God, ஒரே தேவன். வானத்தின் கீழே பூமியின் மேலே தேவனுடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் வழங்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவாகிய குமாரனை உலக இரட்சகராக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏன்? மனுக்குலம் தன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டது. கரை நீங்க வேண்டுமேயானால், பாவத்தின் கரை நீங்க வேண்டுமேயானால் இயேசுவின் ரத்தம் கொல்கதாவிலே சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனிதனின் சகல பாவங்களையும் நீக்கி அவனை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம். The blood, the name. பிசாசு நடுங்குவான். ஏசப்பா நாமத்தை சொன்னா பிசாசு நடுங்குவான். சீஷர்கள் இயேசுவின் நாமத்தினால் பிசாசை துரத்தினார்கள். மரித்தவனை உயிரோடு எழுப்பினார்கள். இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம். எகிப்திலே வீட்டின் நிலைக்கால்களிலே இயேசுவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்பட்ட பொழுது சங்காரம் அணுகாதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார். தேவனுடைய ரத்தம், பேசுகிற ரத்தம், உனக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம். உன்னை ரட்சிக்கும்படியாய் இயேசு கொல்கதாவில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கண்டார். அவர்கள் வேறே தெய்வங்களை ஆராதனை செய்வதை கண்டார். ஆகையினாலே தான் கர்த்தர் சொன்னார், எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடு சொன்னேன். 8வது வசனம். அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல், இஸ்ரவேல் ஜனங்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும், தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும், எகிப்து நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களை தீர்த்து கொள்ளும்படிக்கு, எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். என் உக்கிரத்தை, என் கோபத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். அடுத்த வசனம். ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி, நான் என்னை இவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி, இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடி, இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். என் நாமத்தின் நிமித்தம் கிருபை.
எகிப்து தேசத்திலிருந்து இவர்களை புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் இவர்களுக்கு கிருபை செய்தேன். நரகலான விக்கிரகங்களை விடுங்கள் என்று சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்களோ கேட்கவில்லை. எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். அடுத்த வசனம் 10. ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து வந்தேன். என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். என் கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தேன். என் நியாயங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். அவர்களை அழைத்து வந்தேன். எகிப்திலிருந்து அழைத்து வந்தேன். இரண்டாவது குறிப்புக்கு நேராய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படி என்றென்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். கெஞ்சி பிரார்த்தனை செய்தான். தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் மூண்டது. ஏன்? பொன் கன்று குட்டியை வழிபட்டார். பொன் கன்று குட்டியை வழிபட்டார்கள். மோசே 40 நாள் உபவாசம் பண்ணி கொண்டிருந்தார். முப்பத்தி 32:1 வாசிக்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ என்று அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன் என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆபரணங்களை கேட்டான். அவற்றின் மூலமாக பொன் கன்று குட்டியை செய்வித்தான். இவைகளை தெய்வங்கள் என்று அறிக்கையிட்டான். தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே மூண்டது. ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம்.
மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு, அந்த பொன் கன்றுக்குட்டிகளுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்தார்கள். புசிக்க தொடங்கினார்கள், குடிக்க தொடங்கினார்கள், எழுந்து விளையாட தொடங்கினார். கண்ட்ரோலாக, கட்டுப்பாடாக அவர்களால் இருக்க முடியவில்லை. தேவனுடைய கட்டளை ஒரு மனிதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. பாவம் செய்யாதபடி அவனை கட்டுப்படுத்துகிறது. இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். புசிக்கவும் குடிக்கவும் தொடங்கினார், எழுந்து விளையாடத் தொடங்கினார். ஏன்? தேவனுடைய கட்டளையை மீறினார். முதல்ல யோசுவாவே சொன்னாரு, எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விட்டு விலகுங்கள். கர்த்தர் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டார். எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விட்டு விலகுங்கள். ஆனா விலகி வந்தவங்க ஆரோனுடைய தலைமையிலே பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். 40 நாள் உபவாசித்துக் கொண்டிருந்த மோசேக்கு வர கால தாமதமான போது ஜனங்களை தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு தேவ கட்டளைக்கு நேராய் வழி நடத்த மோசே வர கால தாமதமான போது எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணு என்று ஆரோனிடத்தில் சொன்னார்கள். ஆரோன் எகிப்து ஜனங்களிடத்தில் தங்க ஆபரணங்களை வாங்கினான், அதனால் பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கினான். இப்ப என்ன செஞ்சாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? குடிச்சாங்க, ட்ரிங்க் பண்ணாங்க. குடிக்கிறது தேவனுக்கு விரோதமான காரியமா இல்லையா? தேவ கட்டளை ஒரு மனிதனை சாராயம் குடிக்க தூண்டுகிறதா? அப்ப ஒரு மனிதன் விக்கிரக ஆராதனை செய்கிறவனாய் இருப்பானேயானால் அவனை யாராலும் கண்ட்ரோல் பண்ண கட்டுப்படுத்த முடியாது. அவன் ட்ரிங்க்ஸ் அடிப்பான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுவான். ஏன்? கட்டளைகள் இல்லை, நியாயங்கள் இல்லை. தேவ கட்டளை ஒரு மனிதனை தேவராஜ்யத்துக்கு நேராய் நடத்துகிறது. விளையாடத் தொடங்கினார். தேவன் கண் பார்க்க முடியாதபடியான அருவருப்பான காரியங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஈடுபடத் தொடங்கினார். தேவ கோபம் உண்டது.
7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். ஒரு பொன் கன்று குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்னார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இவர்கள் சீக்கிரமாய் தங்கள் வழியை விட்டு விலகினார். சீக்கிரமாய். நான் உனக்கு தேவனுடைய கட்டளையை கொடுத்து அனுப்புவதற்குள்ளாக தாமதிக்க முடியாதபடி, காத்திருக்க முடியாதபடி பொன் கன்று குட்டியை உருவாக்கினார்கள். அதற்கு முன்பாக குடித்து ஆடத் தொடங்கினார்கள், விளையாடத் தொடங்கினார். சீக்கிரமாய் இறங்கி போ. எகிப்து தேசத்திலிருந்து நான் அழைத்து கொண்டு வரும்படி உனக்கு கட்டளையிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். சீக்கிரமாய் வழியை விட்டு விலகினார். அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அடுத்து 10வது வசனம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சாரு? அழிச்சிருவேன் சொன்னார். என்னை விட்டுற மோசே. இவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குறேன், இவங்களை அழிச்சிடுறேன். மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான். மோசே என்ன செய்தான்? கெஞ்சி பிரார்த்தித்தான். கெஞ்சி பிரார்த்தனை செய்தான். உம்முடைய ஜனங்கள் என்று நினைத்தருளும் என்றான். பதினாலாவது வசனம் 14 அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார், மனஸ்தாபப்பட்டார். தீங்க செய்யல. ஏன்? மோசேயினுடைய ஜெபம் ஜனங்களுக்காய் நாம் பாரத்தோடு ஜெபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜனங்களுக்காய் ஜெபிக்க வேண்டிய பாரம் விசுவாசிகள் மேல் இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் தேசத்துக்காய் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் சபைக்காய் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரனுக்காய் ஜெபிக்க வேண்டும்.
மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான், ஜனங்களுக்காய் ஜெபம் பண்ணினான். ஏன்? நான் அவர்களை அழிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். தேவனுடைய கோபம் மாற வேண்டும். தேவனுடைய உக்கிரகம் மாற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஏன் தேவன் கோபம் கொண்டார்? பொன் கன்று குட்டியை வணங்கினார். குடிக்கவும் விளையாடவும் எழுந்திருந்தார். சீக்கிரமாய் அவர் வழியை விட்டு விலகினார். கர்த்தர் சொன்னார் மோசேயை பார்த்து, விட்டுவிடு மோசே, இவர்களை நான் அழித்து போடுகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். யாத்ராகமம் 33 ஒரு சம்பவம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் விக்கிரக ஆராதனை செய்த போது கர்த்தர் சொல்லிட்டாரு, என்னுடைய சமூகம் கூட வராது. மோசே மீண்டும் ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணான், உம்முடைய சமூகம் எங்களோடு வராமல் போனால் வாக்குத்தத்த தேசமாம் கானான் பூமிக்கு எங்களை அழைத்து செல்லாதிரும். நீர் எங்களோடு வராமல் போனால் நாங்கள் வாக்குத்தத்த பூமியை அடைவது கடினமான காரியம், கூடாத காரியம். ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். பரலோகத்திலே ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அதிலே பேர் எழுதப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார். மோசே சொன்னான், உம்முடைய சமூகம் எங்களோடு வராமல் போனால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். ஜனங்களுக்காய் பாரப்படுகிறவனாய் மோசே இருந்தான். ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறவனாய் மோசே இருந்தான். அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான். மீண்டும் மீண்டும் தேவனை கோபப்படுத்தினவர்கள் தான். ஆனால் நீரே அழைத்து கொண்டு வந்து நீரே அழித்து போடுவேரே, ஆனால் மற்ற ஜாதிகள் என்ன நினைப்பார்கள் என்று மோசே தேவனிடத்தில் கேள்வி கேட்டான். நீர்தான் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தீர், எகிப்திலிருந்து செங்கடலை இரண்டாக பிளந்தீர். இதை கேள்விப்பட்ட எரிகோ ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? திகில் அவர்களை பற்றி கொண்டது. ஏன் பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார்? முதல் வாதையிலேயே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் அனுப்பி விட்டிருக்கலாம்ல. தேவனே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். தவளைகளா புல்ல வாத, தேசம் முழுவதும் தவளை. எங்க சாப்பிட உட்காந்தா தவளை, சமையல் பண்ண தவளை விழுந்துரும். கல்மழை பெஞ்சிச்சு, எங்கேயும் போக முடியாது. ஏன்? கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்பதை தேசம் அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க வழிவிடணும் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற போது. ஏன்? அவர்கள் வழிபடுகிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். அவர்களை எதிர்த்து நிற்க எவராலும் முடியாது.
தேவனை எதிர்க்க யாராலே முடியுமா? தேவன் யாரு? கன்மலை, கோட்டை, நான் நம்பி இருக்கிற துருகம். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஏன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது? கன்மலையாம் கிறிஸ்துவின் மேலே சபையாக எழுப்பப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம். உன்மேல் மோதினால் கர்த்தர் மேல் மோதுகிறான். கர்த்தர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். உன்னை உள்ளங்கையிலே தேவன் வரைந்து வைத்திருக்கிறார். நினிவே ஜனங்கள் யோனா பாரப்படல. நினிவேக்கு கர்த்தர் போச்சானா தர்சீஸ்க்கு போனா. ஏன் போனா? நினிவே ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தினார். அந்த ஆத்தனம், அந்த கோபம் யோனாவுக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சான். ஆனா தேவனுடைய சுவிசேஷம் நினிவே பட்டணத்துக்கு தெரிவிக்கப்பட்ட போது, நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்று தெரிவிக்கப்பட்ட போது, உங்களுடைய பாவம் தேவ சந்நிதியில் எட்டினது என்று தெரிவிக்கப்பட்ட போது, ராஜா முதற்கொண்டு குடிமகன் வரைக்கும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார். செய்வேன் என்று சொன்ன தண்டனையை தேவன் நீக்கினார். மனஸ்தாபப்பட்டார். யோனா சொன்னார், நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர் என்பதை அறிவேன். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை எகிப்தில் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை பாக்கியமாய் கருதுகிறேன் என்று மோசே சொன்னான். என் சமூகம் வரும் என்று கர்த்தர் சொன்னார். யாத்ராகமம் 33:17 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்? உத்தமன், சன்மார்க்கன், நீதிமானாய் இருந்தான். எல்லாரும் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். தேவன் சிருஷ்டித்த ஜனங்கள் எல்லாரும் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் நடுவிலே நோவா மாத்திரம் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், பேசிக் கொண்டிருந்தான், பிரேயர் பண்ணி கொண்டிருந்தான், ஜெபித்துக் கொண்டிருந்தான். நீ ஜெபிக்கிறாயா? ஏனோக்கு தேவனோடு நடந்தான். எத்தனை வருஷம்? 300 years, 300 வருடம்.
1 மணி நேரம் ஜெபிக்க கஷ்டப்படுறோம். கெத்செமனே தோட்டத்திலே இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார். பேதுரு, யாக்கோபு, யோவானை தன்னோடு அழைத்து கொண்டு போனார். 1 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபோது நித்திரை பண்ணிட்டு கொண்டிருந்தார். என்னோடு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலகீனம் உள்ளது. Pray, ஜெபி, தேசத்துக்காய் ஜெபி, ஜனங்களுக்காய் ஜெபி. அந்த ஜெபிக்க வேண்டிய கடமை உன்மேலே விழுந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் ஜெபிக்க வேண்டிய கடமை, பாரப்பட வேண்டிய கடமை மோசையின் மேலே இருந்தது. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், விற்று மோசை, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன், அவங்கள அழிச்சிடுறேன், ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கிப்போம். நீர் தான் அழைத்து கொண்டு வந்தீர், நீரே அழித்தேரே, ஆனால் ஜாதிகள் என்ன நினைக்கும்? எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து மொர்தெகாய் சொன்னான், இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேற இடத்திலிருந்து புறப்படும். அதற்காக கூட உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாம். ஜனங்களுக்காய் பாரப்பட 127 நாடுகளை அகாசுவேரு ராஜா ஆட்சி செய்தான். யூதர்கள் 127 நாடுகளில் வாழ்ந்தார்கள். அவர்களை ஒரே தருணத்தில் கொல்ல ஆமான் முத்திரை மோதத்தில் ராஜாவினிடத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டான். சூசானிலே உபவாசித்து ஜெபிக்க எஸ்தர் ராஜாத்தி கட்டளையிட்டார். நான் செத்தாலும் சாகிறேன், செங்கோல் நீட்டப்படணும், இல்லைன்னா அவ்வளவுதான். எஸ்தர் ராஜாத்தி போனா செங்கோல் நீட்டப்பட்டது. ஏன்? ஜெபம், பிரேயர். ஒரு பிரேயர் வாரியர், ஜெப சேனை அவளுக்கு பின்பாக இருந்து உந்திக் கொண்டிருந்தது. யோசுவாவை பார்த்து கத்த சொன்னார், துதின்னு சொன்னார். 7 நாள் துதி. 7வது நாள் இறுதியிலே சுக்குநூறாய் செங்கோ அந்த எரிகோ கோட்டை நொறுங்கி போனது. துதி என்னும் ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஒரு ராஜாவை குறித்து நாம் இங்கே பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம். அதிலே 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். யோவாகாசின் நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். பாத்தீங்களா? யோவாகாசின் நாட்கள் எல்லாம் இஸ்ரவேல் ராஜா, அவனுடைய நாட்கள் எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, கவனிங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். யோவாகாஸ் இஸ்ரவேலின் ராஜா, இவனுடைய நாட்கள் எல்லாம் சீரிய ராஜா இஸ்ரவேலை ஒடுக்கினான். கர்த்தர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்ட நினைத்தார். என்ன செஞ்சார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு
என்பவர்களோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும், அழிக்க சித்தமாயிராமலும் தம்முடைய முகத்தை விட்டு இன்னும் தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கர்த்தர் மனதுருகினார், அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்தருளினார், அவர்களை அழிக்க சித்தமாயிராதபடி. அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகினார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கர்த்தர் மனதுருகினார். நம்முடைய தேவன் மனதுருகுகிற தேவன். நெருக்கத்தை பார்த்து மனதுருகினார். நெருக்கத்தை பார்த்து கர்த்தர் மனதுருகினார். சீரிய ராஜா இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். முதலாவது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? என்ன பார்த்தோம்? யாத்ராகமம் 2:24 முதல்ல குறிப்பு பார்த்தோம் பார்த்தீங்களா? என்ன பார்த்தோம்? தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார். நம்முடைய தகப்பன் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் தாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையாய் காத்திருந்து பெற்றவன். சரியா? ஆபிரகாம் யாரு? தகப்பன் ஆபிரகாம் யாரு? தாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையாய் காத்திருந்து பெற்றவன். ஈசாக்கு யாரு? கேரூருக்கு கேரூரிலே குடியிரு, எகிப்துக்கு போகாத. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேராரிலே விதை விதைத்தான். 100 மடங்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். ஆபிரகாம் நாட்களிலே தோண்டப்பட்ட கிணறுகளை பெலிஸ்தியர்கள் மூடி போட்டாங்க. மீண்டும் அதை ஈசாக்கு தூர்வாரினான். மீண்டும் முதலாவது ஒரு கிணறு தோண்டினான், தண்ணி வந்துச்சு. கேருராயின் மேற்பர்கள் வாக்குவாதம் பண்ணிடு, ஏசேக்கு அதை விட்டு கொடுத்தான். இரண்டாவது ஒரு கிணறு தோன்றினான், தண்ணீர் வந்தபோது அதை குடிக்க முடியவில்லை. கேருராயின் மேற்பர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள், சித்தன்னா. மூன்றாவது ஒரு கிணறு தோண்டினான், வாக்குவாதத்துக்கு யாருமே வரல. ரெகோபோத், கர்த்தர் என்னை பெருக இடம் கொடுத்தார். அவன்தான் ஈசாக். யாக்கோபு தேவனோடு போராடி பெற்றவன். இனிமேல் உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரேல். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். உன்மேல் மனதுருகுவார். மனதுருகுகிற தெய்வம் இயேசு. பாடையை தொட்டார். மரித்த வாலிபன், 400 விதவை, கைம்பெண், ஒரே ஒரு மகன் மரித்து போனான். எதிர்காலம் முழுவதும் அவன் மேல் இருந்தது. அவனை மிகவும் நம்பி இருந்தாள். அழுது கொண்டு வந்தாள். திரள் கூட்டம் இயேசுவின் மேல் மனதுருகினார். பாடையை தொட்டார். மரித்தவன் உயிரோடு எழும்பினான். இயேசு சர்வ வல்லவர்.
உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து மனதுருகுவார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் விட்ட பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். அவர்கள் மேல் மனதுருகினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். சீரிய ராஜா மீண்டும் இஸ்ரவேலை ஒடுக்காதபடி தேவன் அவர்களை தப்புவித்து ரட்சித்தார். கடைசியாக ஒரு குறிப்பு, சங்கீதம் 105. சங்கீதம் 105 சங்கீதம் 105 42 முதல் 45 வசனங்களை வாசிக்கலாம். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து, என்னது? தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து, தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து, தம்முடைய ஜனத்தை களிப்போடும், இஸ்ரவேல் ஜனத்தை களிப்போடும், தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி, எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி, தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும், தமது நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். கானான் தேசத்தை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார். எல்லாம் ப்ரிப்பேரா இருக்கு. கானான்ல என்ன போனா அவன் ஒவ்வொரு பங்களாவை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். கட்டாத வீட்டில் குடியிருந்தாங்க, எல்லாம் ஓடிட்டான். 7 ஜாதிகள் அங்கே குடியிருந்தார்கள். 7 பேரும் துரத்தப்பட்டார்கள். இவன் வீட்டை விட்டுட்டு, தோட்டத்தை விட்டுட்டு, துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தா பாலும் தேனும் தொங்குது. 12 கோத்திர பிதாக்களை மோசே வேவாக்க அனுப்புனான் கானானை. எப்படி திராட்சை பழத்தை தூக்கிட்டு வந்தாங்க? நம்ம 1 கிலோ மடிச்சு கொடுத்துறான் பேப்பர்ல. அவங்க 2 பேரும் தூக்கிட்டு வந்தாங்களாம் திராட்சை பழத்தை. அந்நிய ஜாதியினுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார். ஒரு வேலையும் இல்லை, எல்லாமே ஆயத்தமாய் இருக்கிறது. 38வது வசனத்தை வாசிக்கலாம். எகிப்தர் அவர்களுக்கு பயந்ததினால், எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட போது அப்பாடா நினைச்சான். என்ன அப்பாடா, கிளம்புங்கப்பா சாமிகளா. 10 வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக கர்த்தர் தெய்வம் அவர்கள் 10 வாதைகளை அவர்கள் மேலே அனுப்பினார். நடுங்கிட்டான். பார்வோனோ செங்கடல் மூழ்கி போட்டது. அவங்க புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அது மாத்திரம் இல்ல, போகும்போது ஆபரணங்களை அள்ளி கொடுத்தார்கள். வெறுங்கையோட இஸ்ரவேல் ஜனங்கள் வல்ல எகிப்தை விட்டு புறப்படும் போது என்ன செஞ்சாங்க? எகிப்து ஜனங்கள் கொடுத்து அனுப்புனாங்க. தங்கத்தையும் கட்டியையும் வச்சுக்கிட்டு போங்கப்பா, நீங்க போனீங்கன்னா எங்களுக்கு போதும். அடிமையா இருந்தாங்க. கர்த்தர் பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். நாம் எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேரம். ஓ ரபாஷியா கரபலா சந்தரா பௌஷலா பதுராபா. கர்த்தாவே, தேவர்களே, தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனத்தை போஷித்தீரே. எல்லாரும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக இந்த பாடலை பாடலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்ல சர்வ வல்லவர் மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நெருக்கடி நேரத்தில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். உம்மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார். உன்மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார். உனது திட்டங்களெல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். உனது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். நிறைவேற்றி முடித்திடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன். அவர் பேசுவார். நான் பேசுவேன். அவர் பேசுவார். இருவரும் சந்தோஷிப்போமே. நாங்கள் இருவரும் சந்தோஷிப்போமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. 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 இரக்கத்தின் சிகரம் நீரே. இரக்கத்தின் சிகரம் நீரே. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இம்மட்டும் இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திவ்ய சமூகம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தெய்வம். நரகலான எகிப்தின் நரகலான விக்கிரங்களை விட்டு விலகுங்கள். நான் இஸ்ரவேலுக்கு எகிப்திலே நான் தெரியப்படுத்தினேன். நானே உங்களை ஆதரிக்கிற கர்த்தர் என்று ஆணையிட்டேன். ஆனாலும் அவர்கள் விக்கிரகாராதனை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களோ அவர்கள் மேல், கர்த்தரோ இஸ்ரவேல் ஜனங்களை நினைந்தருளினார். மோசே, உன்னை பெரிய ஜாதி ஆக்குகிறேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், விட்டுவிடு, அழித்து விடுகிறேன். இல்லை கர்த்தாவே, ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அழைத்து கொண்டு வந்தீர், அற்புதங்களை நடப்பித்தீர். இப்போது நீரை அழித்தால் ஜாதிகள் என்ன நினைக்கும்? கர்த்தர் செய்ய நினைத்திருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார். அவர்களை விடுதலையாக்கினார். என் சமூகம் உன் நடுவிலே வரும் என்று சொன்னார். நான் உன்னோடு வருவேன் என்று சொன்னார். இஸ்ரவேலின் ராஜா சீரிய ராஜாவினால் ஒடுக்கப்பட்டார். கர்த்தர் அவர்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவர்களை முகத்தை விட்டு தள்ளாமல் அவர்கள் மேல் மனதுருகினார். அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார், ஈசாக்கை நினைவு கூர்ந்தார், யாக்கோபை நினைவு கூர்ந்தார். அந்நியரின் சுதந்திரங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்தார்கள், பெற்றுக்கொண்டார். கட்டாத கோபுரங்களில் குடியிருந்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தார். எகிப்திலிருந்து புறப்பட்ட போது எகிப்தியர் சந்தோஷப்பட்டார். ஆபரணங்களை கொடுத்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. வெறுங்கையோடு அவர்கள் வரவில்லை. எகிப்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்துக்காய் பாரப்படு. மோசையை போல ஜனங்களுக்காய் பாரப்படு, ஜெபி. எஸ்தர் ராஜாத்தியை போல ஜனங்களுக்காய் ஜெபி, உபவாசித்து ஜெபி. அதற்காகவே கர்த்தர் இந்த நாளை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ ஜெபிக்க அழைக்கப்பட்டவன்.
தங்கள் வழியை விட்டு சீக்கிரமாய் விலகினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். மோசேக்கு என்ன நடந்ததோ தெரியவில்லை. பொன் கன்றுக்குட்டியை செய்வித்தார்கள். தண்ணீரிலே கரைத்து அதை பொடியாக்கி அரைத்து இஸ்ரவேல் ஜனங்களை குடிக்கும்படி செய்தான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பெரிய தண்டனையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார். தேவனுடைய இரக்கம் உன்மேல் கிடைப்பதா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமா உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை வரைந்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு புலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.